அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இப்போ வரிசையாக பண்டிகைகள்லாம் வருது போகுது. தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், இது மாதிரி வரிசையாக ஆண்டு முழுக்க பண்டிகைகள், திருவிழாக்கள் நடக்கிற ஒரு அருமையான பூமி நம்முடைய பூமி, இந்திய மண், தமிழக மண். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காமல் போய் குடும்பத்தோடு போய் துணிமணியை எடுத்துக்கிட்டு வருது. பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, சட்டை, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, என்னென்ன யாராருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கிட்டு வரோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்படி விதவிதமாக துணிமணிகள், ட்ரெஸ்ஸுலாம் எடுத்துகிட்டு வரமே, இதெல்லாம் எதுக்காக? நாம் அழகாக காட்சியளிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது காரணம்தான். நம்மக்கிட்ட இருக்கிற துணியெலாம் பழசாக போச்சு, பேண்ட்டு பழசாயிடுச்சு, புடவை எப்பயோ வாங்கினது அப்படின்றதெல்லாம் வேறு காரணம். அடிப்படையாக மனிதன் ஆடை அணிவது என்பது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக. வெயில் இருந்தும், மழையிலிருந்தும், பனியிலிருந்தும் இந்த உடம்பு பத்திரமாக பேணப்பட வேண்டும். அதற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாகத்தான் நாம் அணிகிற ஆடைகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் நம்முடைய பாதுகாப்பு பற்றின விழிப்புணர்ச்சி இருக்குதே, அது என்ன காரணத்தினாலேயோ ஆடை அணிவதோடு நின்று விடுகிறது. வீட்டை விட்டு டூ வீலரில் போகிறப்பவே ஹெல்மெட் போட்டிருக்கிறோமா, அது நம்மக்கிட்ட இருக்கா, வண்டியில் இருக்கா அப்படின்ற உணர்வு நம்ம எல்லாருக்கும் வேணும். டூ வீலரில் போகிறவர்களுக்கு வேண்டும். அதே மாதிரி காரில் போகிறவங்களும் ஓட்டுகிற பொழுது கவனமாக ஓட்ட வேண்டும். காரில் பிரேக் ஒழுங்காக வேலை செய்தா, கியர் ஒழுங்காக வேலை செய்தா, ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர் இதெல்லாம் புறப்படுறதுக்கு முன்னாலேயே தயாராக இருக்கா. எதனால்? நம்முடைய பாதுகாப்பு முக்கியம் என்பதனால், மற்றவர்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியம் என்பதனால். நம்ம பத்திரமாக உசுரை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் விதவிதமான உணவு சாப்பிட்றோம். சுவை கூட இரண்டாவது. ஆனால் இதையும் தாண்டி அண்மையில் நடந்த சில செய்திகள், அப்புறம் தொலைக்காட்சி, நாளிதழ்கள்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்ன, நம்ம இளைஞர்களுக்கு பாதுகாப்பு உணர்ச்சி, தன்னை பற்றிய விழிப்புணர்ச்சின்றது கொஞ்சம் குறைவோ அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த நேரம் பாதுகாப்பான நேரமா? நமக்கு துணையாக வருகிறவர்கள் நமக்கு பாதுகாப்பு தருவார்களா? நாம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா? நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல், மற்ற மனிதர்களால், சுற்றுப்புற சூழலால் ஏதாவது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அதிலிருந்து அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்களா, இல்லை விட்டுட்டு போயிடுவாங்களா, இல்லை நம்ம பத்திரமாக அங்கிருந்து தப்பிக்க முடியுமா? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை விட நாம் எந்த இடத்திற்கு எத்தனை மணிக்கு போகிறோம், நேரம் கூட முக்கியம். வீட்டை விட்டு வெளியில் சென்றால் 4 நடக்கலாம் அப்படின்னு கவியரசர் கண்ணதாசனுடைய ஒரு பழைய பாடல் ஒன்று உண்டு. ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும் அப்படின்றதுல ஒரு அழகான வரி என்ன, வீட்டை விட்டு வெளியில் சென்றால் 4 நடக்கலாம். இது உலகம் முழுக்க பொதுவான ஒரு விஷயம். நம்முடைய பாதுகாப்பை நாம் அடிப்படையாக உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாதுகாப்பின் பேரில் நமக்கு முழுமையான அக்கறை இருக்க வேண்டும். ஏன்னா நாம் விரும்பாத ஒரு விஷயம் நடந்த பிறகு அந்த இடத்துல அது சரியில்லையே, இந்த இடத்துல இது சரியில்லையே, இப்படிப்பட்ட விமர்சனங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த பயனும் கிடையாது. இதைவிட முக்கியமான ஒரு விஷயம், வினோதமான ஒரு மனோபாவம் என்ன தெரியுங்களா? அது இந்தியர்களுக்கே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன, எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் அது எதிர்மறையாக இருக்குதுன்னு வைங்க. திஸ் கேனாட் ஹேப்பன் டு மீ அப்படின்னு இந்தியர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு நம்மளை பற்றி ஒரு ஆய்வுக்கு சொல்லுகிறார்கள். என்ன, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா நாம் அதை சுவாரஸ்யமான விஷயமாக தான் படிக்கிறோம், ஒரு விறுவிறுப்பு சேர்க்கக்கூடிய விஷயமாக தான் அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறோம். தெரியுமாப்பா, பிரிட்ஜு மேலே போய்கிட்டே இருந்தான்ப்பா அந்த பையன், அந்த பிரிட்ஜு இன்னும் முடியல, முழுக்க கட்டி முடிக்கல, இந்த பையன் வழக்கம் போல் வேகமாக போனான், வீலிங்லாம் பண்ணியிருக்கிறான், அந்த எண்டுகிட்டக்க வந்து அப்படியே கீழே வந்துட்டான். அப்படியா, என்னப்பா பண்ணுறது, இந்த காலத்து பிள்ளைங்க இப்படித்தான். இப்படித்தான் நினைக்கிறோமே தவிர இதில் எனக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நான் நாளைக்கு ஏதாவது வாகனம் ஓட்டிக்கொண்டு போனால் செல்லுகிற பாதை சரியானதாக இருக்கிறதா, இந்த விழிப்புணர்வு உடனடியாக இது எனக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஏன், நான் போகிறப்ப இது நடக்காது, எனக்கு இது பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த நோய் தொற்று, பெருந்தொற்று காலத்தில் கூட சில பேர் மாஸ்க் போட்டுக்காமையே போனாங்க. ஏன், எனக்கு அதெல்லாம் வராதுங்க, நாங்கள் வஜ்ர பாகுங்க, என் உடம்பு தனிங்க அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய காவல்துறை நண்பர்கள் இதற்கு என்றே ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். தெரியாதவர்கள் இது தெரிந்து கொள்ள வேண்டும்.
என்னன்னா காவலன் அப்படின்னே அது பேர். குறிப்பாக பெண்களுக்கு இது மிகவும் உதவிகரமானது. அதை நீங்கள் தரவிறக்கம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுடைய ஊர் பேர், அப்புறம் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய விலாசம், ஒரு முக்கியமான நேரத்தில் யாருக்கு தகவல் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறவங்களுடைய அந்த தொலைபேசி தொடர்பு எண், இது எல்லாத்தையும் அது கேட்குது. அதுக்கு பிறகு அந்த ஆப் இருக்குங்களே, செயலி, அதை செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணம் வர்றப்போ அதில் SOS அப்படின்னு ஒன்று வரும். அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டா உடனடியாக இது காவல் கட்டுப்பாட்டு நிலையத்திற்கு அந்த தகவல் போய்விடுகிறது. உடனடியாக எந்த இடத்திற்கு தேவையோ அங்கே சில காவலர்கள் சில மணி துளிகளிலே வந்து விடுகிறார்கள். இதை பயன்படுத்தி நிறைய பேர் நல்லபடி பாதுகாப்பாக இருந்திருக்கிறார்கள். ஒருவேளை அங்கே சிக்னல் கிடைக்குங்களா, டவர் கிடைக்குங்களா, நம்ம பேசுகிறப்பவே சில சமயம் சார் டவர் கிடைக்கல சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது சார் அப்படிலாம் சொல்கிறோம். அந்த கவலையே இல்லை, அவங்களுக்கு குறுஞ்செய்தியாக போய்விடுகிறது. எந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்றத கேமராவும் தானாகவே ஆன் ஆகி அந்த காட்சி எங்கே நடக்கிறது அப்படின்றதையும் பதிவாகி அவர்களுக்கு போய்விடுகிறது. பத்திரமாக வந்து காப்பாற்றப்படுகிறீர்கள். அதனால் இன்றைக்கி செல்ஃபோன் என்பது எல்லோர் கையிலும் 6வது விரல் மாதிரி இருக்கிறது. எனவே தவறாமல் இதை எல்லோரும் தரவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பெண்கள், இரவிலே வீடு திரும்புகிற பெண்கள், நேரம் இயல்புக்கு மாறான நேரத்தில் அலுவலகங்கள் சென்று வருகிற பெண்கள் எல்லோரும் இதை சும்மா அதை அப்படி லேசாக ஷேக் பண்ணாலே அது ஆன் ஆயிடுது அப்படின்றாங்க. அதனால் ஒரு தடவை அதை போட்டு பார்த்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்றதுக்காகலாம் முயற்சி பண்ணாதீங்க. அது தரவிறக்கம் செய்து வைத்து கொள்ளுங்கள். தேவைப்படுகிற நேரத்தில் பயன்படுத்தினால் சில மணி துளிகளுக்குள் பாதுகாப்பு தேவைக்காக காவல்துறை நண்பர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் இது மற்றவர்களுக்காக அல்ல, நம் பாதுகாப்பை எப்போதும் எல்லா காலத்திலும் எல்லோரும் நாம் முதலில் அக்கறையோடு உறுதி செய்து கொள்ள வேண்டும். பாதுகாப்பான சூழல், பாதுகாப்பான துணை, பாதுகாப்பான நேரம், இது எல்லாம் இருந்தால்தான் ஒரு இடத்திற்கு செல்லுவது வருவது என்பதை பற்றி நாம் முடிவெடுக்க வேண்டும். கொண்டாட்டமாக வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய அலட்சிய மனோபாவத்தால், விழிப்புணர்வு இன்மையால் சிக்கல்களில் நாமே போய் மாட்டிக்கொண்டு விடக்கூடாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் பொருந்தும். காவலன் என்கின்ற அந்த தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். அந்த செயலியை உங்களுக்கு துணைக்கு வருவார்கள். ஆனால் வரக்கூடிய அளவிற்கு நாமும் வைத்து கொண்டு விடக்கூடாது என்பது நம்மிடம் இருந்துதானே தொடங்க வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.